Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்த முக்கிய செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நேய் மக்கள் கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து போட்டி போடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேய் மக்கள் கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். முழு விவரம் என்ன? வணக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் என்பது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகாக அனைத்து கட்சிகளும் மும்முரப்படுத்தி இருக்கின்றனர் பணிகளை. குறிப்பாக அந்த வகையில் முதலாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக 30 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான பட்டியல் என்பதனை தமிழக வெற்றி கழகம் நேற்று வெளியிட்டிருந்தனர். இன்றைய தினம் வேட்புமனுக்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதலாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உடன்படிக்கை என்பதை எட்டப்பட்டிருப்பதாகவும் நேயம் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினமே தமிழக வெற்றி கழக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் கட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணியில் சேர்ந்துள்ள அந்த நேய மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக தனித்து போட்டியிடுவதாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக கட்சி தொடங்கிய நாள் முதலிலிருந்தே தெரிவித்திருந்த நிலையில் தமிழக தேர்தலில் இதுவரை யாரும் கூட்டு சேராத நிலையில் தற்போது புதுச்சேரிக்கான மாநில சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கட்சி என்பது கூட்டணிக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக 2 தொகுதிகளை ஒதுக்குவதாக தமிழக வெற்றி கழகமும் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றனர். அந்த வகையில்தான் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தற்போது நேயம் மக்கள் கழகம் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். 2 தொகுதிகளை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தொகுதிகளில் நேய மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.